அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மழங்கொலி சொல்லகராதி அப்படின்னு டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, மழங்கொலி சொல்லகராதி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, உச்சரிப்பின் அடிப்படையில் மிக சிறிய அளவு வேறுபாட்டையும் அதனுடைய பொருள் என்பது மிக பெரிய அளவு வேறுபாட்டையும் குறிக்கிறது தான் இந்த மழங்கொலி சொல்லகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழங்கொலி எழுத்துக்கள் மொத்தமே தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கு. என்னன்னா ஓகேங்களா, இதனுடைய இந்த 8 எழுத்துக்களும் உச்சரித்து பாருங்க. உச்சரிப்பின் அடிப்படையில் மிகச்சிறிய அளவு வேறுபாட்டை காட்டும். இதனுடைய பொருள் என்பது மிக பெரிய அளவுல வேறுபாட்டை காட்டும். இதுதான் மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழங்கொலி சொல்லகராதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த மழங்கொலி சொல்லகராதியில உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரா. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ரா என்பது இந்த ரா என்பது எதை குறிக்கும்னா இடையின ரகரம் என்று சொல்வார்கள். இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா என்பதால் இதற்கு இடையின ரகரம் என்று பொருள். இந்த ரா என்பது வல்லினத்தில் வரக்கூடியதால் வல்லின ரகரம் என்று பொருள். ஓகேங்களா, அதனால வச்சுங்க. இந்த ஆரா என்பது எதை குறிக்க முடியும்னா பாம்பு தோற்றமுடைய ஒரு வகையான மீனை குறிக்கும். பாம்பு தோற்றமுடைய ஒரு வகையான மீன். ஆறாமை நிரம்பாமை, அதாவது நிரம்பாமை என்பதன் பொருள் என்னது? ஆறாமை என்று பொருள், அதாவது நிறைவின்மை என்று சொல்வார்கள். இதற்கு என்ன பொருள்? நிறைவின்மை. ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும், அந்த செயலால் என்ன பண்ண முடியாது? முட்டு பெற முடியாது. ஓகேங்களா, தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கும், அதுதான் நிறைவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆரா என்பதன் பொருள் என்ன? ஆறாமை. இந்த ஆறாமை என்பது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண் ஆறாம தொடர்ந்து அப்படியே இருந்துட்டோம். இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த புண்ணு என்ன பண்ணும்? ஆறவே ஆறாது. அப்போ இந்த ஆறாமை என்பது அதை குறிக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்புறம் இதனுடைய இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரற்ற இந்த ஆறாமை. இப்போ இதனுடைய இலக்கண குறிப்பாருங்க. இதனுடைய என்னது? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சு. இந்த ஆறாமை என்பது என்ன குறிப்பினது? எதிர்மறை தொழில் பெயர். எப்படி? இந்த ஆறாமை என்பது நிரம்புதல் அப்படின்னு தான், நிரம்புதல் அப்படின்னு ஒரு பொருள் வந்தா இது தொழில் பெயர்ல வந்துருக்கும். ஓகேங்களா, அவனோட ஈறு கெட்டதனால் நிரம்பாமை அப்படின்னு போனதுனால எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதற்கு ஆறாமை என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயர் பாருங்க. ஒரு எழுத்து மாற்றம் அடைந்ததுனால அதனுடைய இலக்கண குறிப்பும் மாறுதல் அடையுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆராட்டு என்பதன் தாலாட்டு. தாலாட்டு என்பது என்னன்னா, ஒரு குழந்தையை ஒரு தாய் தொட்டிலிட்டு பாடும் பாட்டு என்பது தாலாட்டு என்று பெயர். ஓகேங்களா, இது வந்து நாட்டுப்புற இலக்கியத்தில் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பொருள்? ஆராட்டு என்று பெயர். ஆராட்டு இந்த ரா வந்தா என்ன அப்படின்னா தீர்த்தவாரி திருவிழா. ஓகேங்களா, தீர்த்தவாரி திருவிழா என்பது என்னன்னா, ஒரு திருவிழாவினுடைய கடைசி நாள் அல்லது 10வது நாள் அந்த தெய்வத்தை ஆற்றின் கரையிலோ அல்லது கடலின் கரையிலோ சென்று நீராட்டுதல். ஓகேங்களா, நீராட்டுதல் நடைபெறும், அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் தீர்த்தவாரி திருவிழா என்று சொல்லுவார்கள். இந்த தீர்த்தவாரி திருவிழாக்கள் வந்து என்ன மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னா, அந்த ஒரு நாள் அந்த கடவுள் அங்கே போய் நீராடும் போது தானும் அங்கே நீராடும் போது தன் இதுக்கு முன்னாடி தன் அந்த பாவங்கள் எல்லாமே அந்த இடத்துலயே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைதான் தீர்த்தவாரி திருவிழான்னு சொல்லுவாங்க. இது வைணவ சமயத்துல சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணுவாரு? நீராடுவார். ஓகேங்களா, அதுக்கு நம்மளால சான்றுகள் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆராட்டு இந்த ஆராட்டுனா தாலாட்டு, இந்த ஆராட்டுனா தீர்த்தவாரி திருவிழா என்று. அதுக்கப்புறம் ஆறுதல். ஓகேங்களா, இந்த ஆறு அப்படி என்பது என்னன்னா நிறைதல், ஆறுதல், அதாவது நிறைதல். ஓகேங்களா, அதாவது முடிஞ்சிருச்சு. இதுதான் நிறைதல், ஆறுதல், கூடுதல், உண்ணுதல் அப்படின்லாம் பொருள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப ஆறுதல் என்னது? நிறைதல் என்று பொருள். ஓகேங்களா, இந்த ஆறுதல் ஓகேங்களா என்று பொருள் அப்படின்னா ஆறி இருத்தல், அதாவது அந்த தனிஞ்சிருச்சு. ஆறி இருத்தல், இலைப்பாறுதல், ஓய்தல், சூடு தணிதல், குணமாதல், தணிதல், அடங்குதல், மன அமைதி. இது எல்லா பொருளுமே எப்படி இருக்குன்னா, ஒரு செயல் நடைபெற்று முடிந்தவுடன் அது என்ன பண்ணும்? தனியும். அதெல்லாம் இது இந்த எல்லா பொருளுமே கொடுக்கும் இந்த ஆறுதல் அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ ஆறி இருத்தல், ஒரு சுட சுட ஒரு சாப்பாடு எடுத்துன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது கொஞ்ச நேரத்தில் வேண்டாம் ஆறி போயிடும். ஆறி இருத்தல். அப்ப அந்த செயல் முடிந்தவுடன் அது என்ன பண்ணுது? தன்னுடைய நிலைக்கு திரும்புது. ஆறி இருத்தல். இலைப்பாறுதல், ஒரு நாள் முழுக்க உழைத்த ஒரு மனிதன் வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவான்? இலைப்பாருவான். அந்த இடத்துல வந்து ஆறுறான். ஓகேங்களா, அந்த செயல் முடியுது. இலைப்பாறுதல். ஓய்தல், ஓய்வெடுத்தல்.
சுடுதணிதல். சூடுதணிதல் அப்படின்னா ஒரு சுடுதண்ணி, அதாவது சுடுதோறு சொல்றேன், அந்த சூடுதணிதல். குணமாது, அது தன் நிலைக்கு திரும்புதல். ஓகேங்களா, ஒரு நோயுற்ற ஒரு மனிதன் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பான். அப்புறம் என்ன பண்ண, குணமாது, தன் நிலைக்கு இயல்பு நிலைக்கு திரும்புதல். ஓகேங்களா, தணிதல் அந்த பொருள் தான் வரும், அடங்குதல் அந்த பொருள் தான் வரும். மன அமைதி. ஓகேங்களா, மன கலக்கத்திலேயோ மன குழப்பத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன் நிலை இயல்பு நிலைக்கு அடைதலுக்கு என்ன சொல்லணும், மன அமைதி என்று பொருள். அப்போ இந்த ஆறுதல் என்பது இயல்பு நிலையை அடைதல் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, ஆரை. ஆரை, இந்த ஆரை, இந்த ரை வந்தா என்ன அப்படின்னா நீராரை என்று பொருள். ஓகேங்களா, ஒரு கூடு, கோட்டை, மதில், பொறுப்பாய், அச்சுமரம், தோல் வெட்டு உளி, ஆரக்கால் என்று பொருள். ஓகே, பாருங்க, நீராரை என்பது என்ன அப்படின்னா ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு கீரை என்று பொருள். அதாவது நீராரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கீரை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிராமத்தில் அரைக்கீரை அப்படின்னு சொல்றாங்க. அரைக்கீரை தான் என்ன பொருள், நீராரை என்று பொருள். ஓகேங்களா, ஒரு பூடு, ஒரு பூடு ஒரு தாவரம், பூண்டினுடைய ஒரு வகை தான் ஒரு பூடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோட்டை என்று பொருள், மதில் என்று பொருள், புற்களால் செய்த பாய் என்று பொருள், அச்சுமரம், அச்சுமரத்துக்கு ஆரை என்று பொருள். இந்த அச்சுமரத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டிகளுடைய சக்கரங்கள் செய்யவும், வண்டியினுடைய சக்கரம், நாதஸ்வரம் இருக்கு இல்லைங்களா, இந்த நாதஸ்வரம், இது இரண்டுமே இந்த அச்சு மரத்தான் தான் செய்வாங்க. ஓகேங்களா, இதை அச்சு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோல் வெட்டும் உளி என்பது என்னன்னா, பழங்காலத்தில் மருத்துவர்கள் தையல் போடுவதற்கு, அடிபட்ட ஒரு காயத்திற்கு தையல் போடுவதற்கு எந்த உளியை பயன்படுத்தினார்களே அந்த தோல் வெட்டு உளி, அதற்கு தான் ஆரை என்று பொருள். ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆரை என்பது எதை குறிக்கும், தோல் வெட்டும் உளியை குறிக்கும். அதாவது எவ்வளவு இடைவெளியில் அந்த தையல் போட வேண்டும் என்பது அந்த உளியுடைய கரெக்டாக அதனுடைய வடிவமைப்பு இருக்கும். அதான் தோல் வெட்டு உளி அப்படின்னு சொன்னாங்க. ஆரக்கால். ஓகேங்களா, ஆரக்கால் என்பதை குறிக்கும் அப்படின்னா வண்டியினுடைய சக்கரத்தில், அதாவது ஆரம் என்பதை குறிக்கும் வட்டத்தின் மைய பகுதியிலிருந்து அதன் விளிம்பு பகுதியை தொடுவதுதான் ஆரம் என்று பொருள். ஓகேங்களா, இந்த ஆரக்கால் என்பது என்ன, வண்டியினுடைய ஆரக்கால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஆரக்காலம் அதனுடைய மையத்தை நோக்கிதான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதற்கு பெயர் நாம் ஆரக்கால் என்று பெயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆரை. ஆரை என்பதை குறிக்கும் இந்த அறை அப்படின்னா ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ஊர்களை ஆற்றூர் என்று கூறுவர். ஓகேங்களா, ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ஊர்களை என்ன என்று சொல்வார்கள், ஆற்றூர் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்களுடைய மறு பெயர்களை கேட்க வாய்ப்பது, ஊர்களுடைய மறு பெயர்களை கேட்க வாய்ப்பதிகம். அதாவது மறு பெயர் ஆற்றூர், எல்லா ஊர்களுமே ஆற்றூர் 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 சேர்ந்து வரும். ஓகேங்களா, அதனால ஆற்றினுடைய கரையில அமைந்திருக்கும் ஊர்கள் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, ஆள். 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 ஆள் என்பது என்ன அப்படின்னா ஒரு வகையான மரம், அதாவது ஆலமரம். ஆள் என்பது என்னன்னா ஒரு வகையான மரத்தை குறிக்கும். இதுதான் ஆலமரம். நஞ்சு. ஓகேங்களா, ஆளாள வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பார்க்கடலை கடையும் போது அதில் வந்த நஞ்சை உண்டவனதான் என்ன பேரு, ஆளாள வாயன். அப்ப ஆள் என்பது என்னது, நஞ்சு என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, வெள்ளம். ஆமெனல். ஆமெனல் என்பது என்னன்னா சரி அல்லது உடன்படுதல் என்று பொருள். ஓகேங்களா, ஆமெனல் என்பது சரி அல்லது உடன்படுதல் என்று பொருள். ஓகேங்களா, மூன்றாம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா, மூன்றாம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா, மூன்றாம் வேற்றுமை உருவு தான் சொல்லுங்க ஆள் என்று கூறுவார்கள். ஓகேங்களா, அப்ப ஆள் என்பது என்னது, ஆலமரம், நஞ்சு, வெள்ளம், ஆமெனல், மூன்றாம் வேற்றுமை உருவு, இதெல்லாம் ஆள் என்று சொல்வார்கள். ஆள் அப்படின்னா என்னன்னா ஆழ்கடல், முழுகு, ஆழ முழுகு என்று பொருள். இன்னொன்னு ஆவுதல் என்று பொருள். ஓகேங்களா, ரெண்டு பொருளை சொல்லுவாங்க, முழுகு அல்லது ஆவுதல் என்று பொருள். ஓகேங்களா, ஆள் என்பது என்ன, ஆள் அப்படின்னா ஆட்சி செய். ஓகேங்களா, ஆள்னா ஆளுதல். ஓகேங்களா, அப்படின்னா ஒரு ஆள், ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது ஆள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆளல் என்பதும் ஆளுதல் என்ற பொருளிலே கையாளப்படும். ஓகேங்களா, இதுதான் ஆளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆழம், 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 இதனுடைய 3 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஆழம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஆலங்கட்டி மழை, மழை. ஓகேங்களா, நீர் துளி. ஓகேங்களா, மழை. ஓகேங்களா, கடல் நீர், இது எல்லாருடைய பொருளை பாருங்க. ஆழம் என்பது அப்ப எதை குறிக்கிறது, பெரும்பாலும் நீரை குறிக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமை என்றாலும் வானம் என்றாலும், ஓகேங்களா, வானம் என்றாலும் ஒரு பொருள் தான். ஓகேங்களா, ஆழம் என்பது என்ன, கருமை அல்லது வானம் அப்படின்னு ஒரு பொருள் வருது.
மாவிலங்கம். ஓகேங்களா, மாவிலங்கம் பெரிய விலங்கம் அப்படின்ற பொருளை வந்துடும். ஆல விதை, அதாவது ஆள் என்றால் ஆலமரத்தை குறிக்கும் போது அவருடைய விதையும் என்னது ஆலமரம். ஓகேங்களா, ஆலமரம் அவருடைய விதை ஆல விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீர்த்துளி அகலம். ஓகேங்களா, உலகம் உலகு அப்படி என்றால் உலகம் என்று பொருள். உலகத்திற்கு அகலம் என்று மற்றொரு பொருளும் உண்டு. ஓகேங்களா, அப்போ நஞ்சு ஆளாளவாவேன் அப்படின்னு. ஓகேங்களா, ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு கோடுவாடு இருந்துட்டு கூட அதை சுற்றி என்னென்ன பொருளாக வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும், தேர்வில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இதில் ஆழம் அப்படி இருக்கு. இந்த இதில் புங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புங்கு என்பது புன்னை மரத்தை குறிக்கும். கிராமத்தில் கூடிய புன்னை மரத்தை தான் என்ன சொல்லுவாங்க, புங்கு என்று சொல்லுவார்கள். இதற்கு இன்னொரு பெயர் என்னது, ஆழம் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஆழம். ஆழம்னா என்னது, கீழே அடியில ஆழம். ஓகேங்களா, அதுதான் கீழ் அளவு. நுட்பம் என்றால் என்ன பொருள்னா துல்லியம். நுட்பம் என்றால் என்னது, துல்லியம் என்று பொருள். நுட்பம்னா துல்லியம், அதான் சொல்றாங்க. கீழ்ப்பகுதி இல்லது நுட்பமான ஒரு பகுதி. நீராழம். ஓகேங்களா, நீரினுடைய ஆழம், அதுதான் நீராழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவுதான் நீராழம். ஓகேங்களா, ஆழம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் தான். மனதினுடைய ஆழம் சொல்லியிருக்காங்க. தாழ்வான பகுதி, நீர்நிலை, பெருமிதம், மறைந்துள்ள ஆற்றல் அப்படின்னா மறைந்துள்ள ஆற்றல் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆழம். இந்த பொதுநகரம் வரக்கூடிய இந்த ஆழம் என்பது என்னன்னா ஆழத்தி. ஓகேங்களா, அல்லது விரிவாரகம். அதாவது விரிவாக சொல்றது. ஓகேங்களா, விரிவாரகம் அப்படின்னா ஒரு ஒரு செய்தியை விரிவா சொல்றதா விரிவாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழத்தி என்பது இப்ப நம்ம ஆரத்தி அப்படின்னு சொல்றோம்ல, அதனுடைய மருவு. ஓகேங்களா, இந்த இப்ப நம்ம ஆரத்தின்னு சொல்றோம், அதனுடைய மருவு தான் ஆழத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆழம் என்பது ஆழத்தி என்று பொருள், விரிவாரகம் என்று பொருள், இசையை விரித்து பாடுதல் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆழல். ஆழல் 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 என்று பொருள். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆழல் என்பது எதை குறிக்கும்னா ஓகேங்களா சேருதல், பொருந்துதல். ஓகேங்களா, ஆரவாரித்தல். அதாவது ஆரவாரம் அப்படின்னா பெரும் பெரும் பதற்றமான ஒரு, அதாவது ஆரவாரத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி ஒரு விஷயம் நடத்ததான் ஆரவாரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப சேருதல், பொருந்துதல், ஆரவாரித்தல் என்று பொருள். ஒளி என்று பொருள், ஆடல் என்று பொருள். ஓகேங்களா, சவுண்டு, அதை நம்ம கிராமத்துல ஒளி எழுப்பினாலே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா ஆடல் என்றால் ஒளி என்று பொருள், ஆடல் என்று பொருள். மயில் குரல். மயிலுடைய குரலை நம்ம என்ன சொல்றோம், அகவல். மயில் எப்படி பண்ணும், அகவல். இன்னொன்னு கேவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ரெண்டுமே மயிலுடைய குரலுக்கு. நம்ம மரபு தமிழ் படிச்சிருப்பீங்க. மரபு தமிழ் அப்படின்ற டாபிக்ல மயில் எப்படின்னுடைய கூவும் அப்படின்னா மயில் வந்து அகவும், மயில் கேகை அப்படின்னு சொல்ற மாதிரி படிச்சிருக்கீங்களா. இதைதான் மயிர் குரல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மயிர் குரலுக்கு என்ன பேர், ஆழல் என்று இன்னொரு பொருள் உண்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஆழல். ஆழல், இந்த ஆழல் என்பது என்னன்னா கரையான் அழுந்துதல். கரையான் அவுந்துதல் தான் என்ன பொருள், ஆழல் என்று பொருள். ஓகேங்களா, ஆழல் அதாவது பொது லகரம். இந்த ஆழல் என்பது என்ன, ஆளுதல், ஒரு வகையான மீன், கரையான். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன பொருள், ஆழல் என்று பொருள். ஆழல்னா ஆளுதல் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இன்னொரு ஆழல்னா கரையான் மீன் வகை. ஓகேங்களா, அலால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அலாபம். அலாபம் அலாபம் இந்த அலாபம் என்பது இதை குறிக்கும்னா உரையாடல் என்று பொருள். அலாபம் என்றால் என்னது, உரையாடல் என்று பொருள். அலாபம், இந்த புதுலகரம் வரக்கூடிய இந்த அலாபம் என்பது என்னன்னா விரிவாரகம் அல்லது இசையை விரித்து பாடுதல், அதாவது பாடுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ உரையாடிக்கிட்டே இருந்தா அதற்கு வந்து அலாபம் என்று பொருள். அந்த உரையை விரிவாக சொன்னாலோ இல்லை இசையை வந்து விரிவாக வந்து பாடினாலோ அதுக்கு அலாபம். ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேள்வியில ஒரு வரியா கேட்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் ஆப்டா இருக்கும், நல்லா பொருத்தமா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஆளாளம். ஆளாழம். ஆளாளம். ஆளாளம் என்பது என்னன்னா ஒரு வகையான மரம். அதான் சொன்ன ஆலமரம். ஆளாளம். ஆளா அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கிறது, ஆலமரத்தை குறிக்கிறது, அது ஆளாளம். நீர், நஞ்சு, வௌவால், மலர். அப்போ ஆளாளம் என்பது என்னது, மரம், நீர், நஞ்சு, வௌவால், மலர். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா, இந்த இடத்துல புதுசா இருக்கக்கூடிய வௌவால். ஓகேங்களா, வௌவால் என்பதற்கு என்ன பொருள், ஆளாளம் என்று பொருள். ஓகேங்களா, வௌவாலை பார்த்தியா, ஆளாளம் பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் ஆளாழம். ஆள் ஆழமுள்ள ஒரு அடி, அதாவது ஒரு ஆள் ஆழமுள்ள அந்த அளவுக்கு தான் என்ன பொருள்,
ஆளாழம் என்று பொருள். ஓகேங்களா, ஆளே ஒரு ஆள் இறங்கக்கூடிய அந்த ஆழம் இருந்தால் அதற்கு ஆளாழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ஆழி, ஆவி, ஆலி. ஓகேங்களா, இந்த லி ஆலி என்பது எதை குறிக்கணும்? அமுதம் என்று பொருள். ஓகேங்களா, ஆலி என்றால் அமுதம் என்று பொருள். கூட்டம், மழைத்துளி, தேனி, தோவி, காற்று, தேல், ஆலங்கட்டி, கல். இந்த இடத்துல ஆலி என்பது நீங்க அமுதம் மட்டும் நான் போச்சு. ஓகேங்களா, அமுதம். ஓகேங்களா, அந்த அமுதம் என்னது? நம்ம மழை துளிய அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி. ஓகேங்களா, தேனி வந்து பெரும்பாலும் அமுதம் தான். தோவி. ஓகேங்களா, அப்ப அந்த தோவி எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கும். ஓகேங்களா, கூட்டம். காற்று, கல். கல் கல் என்னது? அமுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கல், இப்ப இருக்கக்கூடிய கல்கள் எப்படி இருக்கு? சுண்ணாம்பு கலந்து அதை நஞ்சாக்கிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆலி என்று பொருள். அதுக்கப்புறம் ஆவி. ஆவி என்றால் என்ன என்று பொருள்னா, ஆவினா வட்டம் என்று பொருள். வட்டம், அதாவது வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆவி என்று பொருள். அதாவது கனையாவி அப்படின்னு கம்பராமாயணத்தில் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, அனுமன் ராமனிடம் இருந்து சென்ற தூதுவன் என்பதை காட்ட சீதையிடம் வந்து ஒரு பொருளை காண்பித்திருப்பான். ஓகேங்களா, நான் வந்து ராமனிடமிருந்து வந்திருக்கிறேன், இல்லை ராமனிடம் தூதுவனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சீதையான் என்ன காட்டுவோம்னா அந்த கனையாவி, அந்த மோதிரத்தை காட்டுவார். ஓகேங்களா, அதற்கு தான் கனையாவி என்று பொருள். ஓகேங்களா, கனையாவி எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஆவி என்றால் வட்டம் என்று பொருள். சக்கரம் எப்படி இருக்கும்? வட்டமா தான் இருக்கும். உருளை எப்படி இருக்கும்? வட்டமா தான் இருக்கும். அப்ப வட்டமா இருக்கிற ஒரு பொருளுக்கு என்ன பொருள்? ஆவி என்று பொருள். ஓகேங்களா, ஆலி பொதுநகரம் வரக்கூடிய இந்த லா என்பதற்கு ஆலி என்ன? ஒரு வகையான மரம், செடி வகை. அரிமா. அரிமான என்னது? காட்டுக்கே சிங்கம், அரிமா. ஓகேங்களா, சிங்கம் என்று பொருள். காட்டுக்கே சிங்கத்தை சொல்லுவாங்க அரிமா. அதுலயும் குறிப்பா ஆண் சிங்கத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரிமான எதை குறிக்கும்? ஆண் சிங்கத்தை குறிக்கும். ஓகேங்களா, அரிமா. ஒழுங்கு, பாலம், ஆழ்வு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆலி என்பதை நீ எதனா வச்சீங்கன்னா ஒன்னு அரிமா, இன்னொன்னு ஆழ்வு. ஓகேங்களா, அரிமா என்பது என்னது? ஒரு காட்டை ஆளக்கூடிய சிங்கத்துக்கு தான் அரிமா. காட்டை ஆளக்கூடிய சிங்கம் எது? ஆண் சிங்கம். ஓகேங்களா, அதுதான் ஆழ்வோன் என்று பொருள். ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளுதல். ஆளுதல், ஆளுதல். இந்த ஆளுதல் என்பது என்னன்னா ஒலித்தல், கழித்தல், ஆடுதல், தங்குதல், நிறைதல். இது எல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும். என்னன்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா, நம்மளுடைய பழங்கால தமிழுடைய முறை என்னன்னா ஒலி எழுப்புனா அவன் சந்தோஷமாயிடுவான். ஓகேங்களா, ஒலி எழுப்புனா அவன் கழிச்சிருவான். கழித்தல்னா மகிழ்ச்சியுடைய உச்சகட்டம் தான் கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியோட உச்சகட்டம் போனாலும் ஆடுதல் தான். ஓகேங்களா, தங்குதல் அப்படின்னா மகிழ்ச்சி என்று பொருள். நிறைதல், நிறைவா இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த பொருளை நிறைதல். ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆளுதல் அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆளுதல். ஆளுதல முழுகு. ஆள் அப்படின்னா முழுகுதான் படித்தோம். முழுகுதல் அல்லது தோய்தல். ஓகேங்களா, தோய்ந்து போறது, தோய்தல் அப்படின்னு போறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆளுதல் என்னது? அரசு செய்தல், அதாவது ஆட்சி செய்தல். ஓகேங்களா, ஆட்சி செய்யறோம் என்ன கொடுப்பான்? நம்மளுக்கு பயன் கொடுப்பான். பயன் கொடுத்து. ஓகேங்களா, நம்மளுக்கு ஆளுதல் என்னது? அடிமை கொள்ளல். ஓகேங்களா, அதாவது அடிமை கொள்ளல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்தல் மீனிங் தான். ஓகேங்களா, ஆட்சி ஒருத்தர் நம்மளை செய்யறாங்களே அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்குன்ற பொருள் கிடையாது. அவங்க சொன்னதான் நம்ம கேட்கணும். அப்ப அடிமை கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, பொருள் ஒன்ன மாதிரி இருக்கும், ஆனா நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க, இது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஆவாளி, ஆவாளி. இந்த ஆவாளி என்பது என்னன்னா ஆவாளி என்று சொல்வார்கள். அதாவது வரிசை என்று பொருளுங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. இந்த ஆவாளி ரெண்டுத்துக்குமே என்னது? வரிசை. வரிசையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். ஓகேங்களா, வரிசை. மரபு என்றாலும் தொண்டு தொட்டு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. மரபு, தொடர்ச்சி, ஒழுங்கு, கொடிவபி, வழுவை, வரம்பு, வரும் மரபு, தலைமுறை தலைமுறை, கைவரை, உறுதியின்மை. எல்லாமே பாருங்களேன், தொடர்ந்து ஒரு செயல், அதாவது ஒன்றின் பின்னாடி ஒண்ணு. மன்னராட்சி முறை ஒன்றின் மேல ஒண்ணு வரது வரிசையா இருக்கு, மரபா இருக்கு, தொடர்ச்சியா இருக்கு, ஒழுங்குமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்களா. இதற்கு என்ன பொருள்? ஆவாளி என்று பொருள். ஓகேங்களா, அது இந்த லா பொதுலா ரெண்டு லா வந்தாலுமே என்ன அர்த்தம்? ஆவாளினா வரிசை என்று பொருள். இதெல்லாம் சொல் பொருள் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆழ்வு, ஆழ்வு, ஆழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்வு என்பது எதை குறிக்கும்னா அகலமானது, ரொம்ப பெருசா இருந்தது கடல். அப்ப கடல் மாதிரி பெருசா இருந்தது ஆழ்வு என்று பொருள். ஓகேங்களா, ஆழ்வு என்றுனா ஆழம், ஆவுதல், பதிவு, கிடங்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி பொருளை வந்தா அதற்கு என்ன பொருள்? ஆழ்வு என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆழ்வு பொதுலகம் வரக்கூடிய இந்த இல்லு வந்தா ஆழ்வுனா ஆள் அப்படின்னாலே ஆட்சி செய் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இனி. இனி, இனி. இந்த இனி என்பது எல்லை. ஓகேங்களா, இந்த எல்லையை குறிக்கிறது தான் இந்த இனி. ஓகேங்களா, ஏனி,
கண்ணாறு தலை அணி. ஓகேங்களா, தலைனா என்னன்னா கட்டுதல் அப்படின்னு பொருள். அதாவது யாப்பு இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. தலை என்றால் என்ன பொருள்? கட்டுதல் என்று பொருள். ஓகேங்களா, அப்போ இனி என்றால் எல்லை, ஏணி, கண்ணாறு, தலை, அணி என்று பொருள் வரும். இந்த இரண்டு சுனி வந்தா இனி என்றால் என்ன? இனிமேல், பின்னர், இப்பொழுது என்று எல்லாம் பொருள்படும். ஓகேங்களா, இனிமேல், பின்னர், இப்பொழுது என்றெல்லாம் பொருள்படும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இதற்கப்புறம் இந்த வரக்கூடிய எல்லாமே இந்த இணை இந்த இணை. ஓகேங்களா, இரண்டு சுவினை வந்தா மூணு சுவினை ஒரு இடத்துல படிச்சிட்டீங்கன்னா போதும். இதை வைத்தே எல்லா வார்த்தைகளுக்கும் பொருள் கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கும். பார்க்கலாமா? இணை அப்படின்னா என்ன? இணை அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாவே தெரிஞ்ச ஒண்ணுதான். இரட்டையர், இரட்டை, துணை, துணைவியார் இருவர், ஒப்புக்கொள், எல்லை, சேர்க்கை. அதாவது ஒரு நபருடன் இன்னொரு நபர் இருந்தால் அதற்கு இணை என்று பொருள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த இணைனா என்னன்னா இன்னா 40 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இன்னா 40. அதுல இன்னா அப்படின்னா என்னன்னா துன்பம் என்று பொருள். ஓகேங்களா, அந்த இன்னானா என்ன பொருள்? துன்பம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல்களையும் ஒரு கடவுளத்தையும் கொண்ட ஒரு நூல் தான் இன்னா 40. அந்த இன்னா என்பதன் பொருள் தான் இந்த இணை அப்படின்னா இன்ன அப்படின்னு பொருள். இன்ன என்பது என்ன பொருள்? வருத்தம் என்று பொருள். ஓகேங்களா, அதாவது துன்பம் என்று பொருள் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, இணைதல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மூணு இணை வந்தா இணை அப்படி வந்தா என்னது? சேர்த்தல், ஒப்பு நோக்குதல், பொருந்துதல், விலங்குகளினுடைய புணர்ச்சி. அதாவது விலங்குகளுடைய புணர்ச்சி அப்படின்னா ஒரு விலங்கு மற்றொரு விலங்குடன் சேர்ந்து தன்னுடைய இனச்சேர்க்கைக்கு என்ன பண்ணும்? வழிவகுக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விலங்கு இன்னொரு விலங்கோட இணையுது. அப்போ ஒண்ணு இன்னொன்னு கூட இணையுது இல்லைங்களா? அந்த இணைதல் அப்படின்றது தான் நம்ம முக்கியம். ஓகேங்களா, இணைதல் அப்படின்னு பொருள். அப்ப இணைனா ஒன்றுடன் ஒன்று சேருதல், அதற்கு தான் இணை என்ற பொருள். இந்த இணை என்ன சொல்றது? துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்ப வருந்துதல், இறங்குதல், அஞ்சுதல், அதெல்லாம் வந்து வருத்தமான ஒரு நிகழ்வு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இணை என்றால் என்ற பொருள் என்னென்ன? இணை என்னது? ஒன்று சேருதல் அப்படின்னு சொன்னா ஒன்றாதல், சேருதல் என்று பொருள். அதுக்கப்புறம் இந்த இணை என்ன சொல்லியிருக்கேன்? வருந்துதல், வருந்திருக்க. அப்ப ஞாபகம் வச்சுங்க, இந்த இணை மூணு சுயினை வந்தா சேர்தல் என்று பொருள், இரண்டு சுயினை வந்தா வருந்துதல் என்று பொருள். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். ஓகேவா? இந்த இணையர் அப்படின்னா என்னது? இல்லத்தில் இணைந்த இருவர், கணவன் மனைவி இவங்களை குறிக்குது. ஓகேங்களா, அப்புறம் யாரை குறிக்கும்? இல்லத்தில் இணைந்தா இரட்டையர். அந்த குழந்தை இரட்டையா பிறந்துச்சுன்னா அதுக்கு இணையர் என்று பொருள். ஓகேங்களா, இந்த இணையர் எப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா இத்தன்மையர், இவர்கள். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல இணையர், இணை என்பது அர் என்பது வந்ததுனால அர் என்பது ஆண்பாலுக்குரிய விகுதி, இல்லைன்னா என்ன என்பது ஆண்பாலுக்குரிய விகுதி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? நீ இணைய துன்பத்தா கூட ஒப்பிட முடியாது. ஏன் என்றால் அந்த அரு விகுதி வந்ததுனால. ஓகேங்களா, அப்போ இணையர் என்பது நீங்க என்ன சொல்லி ஆகணும்? ஒத்த தன்மையை உடையவர்கள், இல்ல இவர்கள் அப்படின்னு ஒரு மனிதனைத்தான் சுட்டி காட்ட வேண்டும். ஓகேங்களா, இந்த இடத்துல புரியுதுங்களா? ஓகேங்களா, இலக்கணத்தோட தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே. இர இடையினம் ரகரம் வரக்கூடிய அந்த ரா என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இரவு, அதாவது இரவு பகல் அப்படி சொல்லுவாங்களா, அந்த இர என்பது இரவை குறிக்கும். இன்னொன்னு இரத்தல். ஓகேங்களா, இரத்தல் என்பது என்னன்னா கையேந்தி பிச்சை எடுத்தல் தான் இரத்தல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா, அப்ப கையேந்தி கேட்ட அததான் இர அப்படின்னா ஒண்ணு இரவு என்று பொருள், இன்னொன்னு கையேந்தி கேட்டல் என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இர. ஓகேங்களா, வள்ளி நரகரம் வரக்கூடிய அந்த இர என்பது என்ன குறிக்கும் அப்படின்னா இழைத்தல், இறால், அளவு கடந்தது. ஓகேங்களா, இர என்பது இறால் மீன். ஓகேங்களா, இன்னொன்னு இழைத்தல் அப்படின்னு ஒரு பொருள், இன்னொன்று அளவு கடந்தது. ஓகேங்களா, வரம்பு கடந்தார், அதாவது அளவு கடந்தார், வரம்பு கடந்தார், மாண்டார் அப்படின்னா இரத்தல் என்பதை தான் குறிக்கும். ஓகேங்களா, இந்த இர என்பது அதை குறிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இரக்கம், இரக்கம். ஓகேங்களா, இந்த இரக்கம் என்பது எதை குறிக்கும்? இந்த இரக்கம், அதாவது இடையின ரகரம் வரக்கூடிய இரக்கம் என்பதும் வல்லின ரகரம் வரக்கூடிய இரக்கம் என்பது குறிக்கும். இந்த இர என்பது என்னது? இரக்கமா பார்க்கணும். அப்போ அது அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் என்றால் என்ன பொருள்னா இரக்கம் என்று பொருள். ஓகேங்களா, மன உருக்கம், மனது நெகு. ஓகேங்களா, மன வருத்தம், ஓகே, ஒளி, இது எல்லாமே இரக்கம் என்று பொருள். அதாவது அதை இரக்கம் கொள்ளுதல். ஒரு உயிரினம் துன்பப்படும் போது இரக்கம் கொள்ளவில்லை என்றால் நீ மனிதனே இல்லை என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஒரு மனிதன் வருந்தும் போது நீ என்ன பண்ண, உதவலைனா கூட பரவாயில்ல, அவன் மீது என்ன பண்ணணும்? நீ இரக்கமாவது கொள்ளணும்.
அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த இரக்கம் என்பது என்ன, மன உருக்கம். நீ மனதால அந்த இடத்துல ஒரு என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு உருகிட்டு நின்னாலே அதுக்கு நீ ஒரு உதவி செய்ததா அர்த்தம். ஓகேங்களா? மன வருத்தம், ஒளி என்று பொருள். இரக்கம் என்றால் என்னன்னா, தாழ்வு. கொஞ்சம் இரக்கமா வைப்பா, அந்த ரோட கொஞ்சம் இறக்கமா தைப்பா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் கொஞ்சம் அந்த விஜயகாந்த் சூரிய வம்சத்துல சொல்லுவாங்க, ட்ரெஸ் கொஞ்சம் வளர பிள்ளை கொஞ்சம் இறக்கமா தைப்பா, கொஞ்சம் இறக்கமா தைச்சு போட்டு பார்த்தா முட்டிக்கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ இறக்கம் என்பது கொஞ்சம் தாழ்வு, கொஞ்சம் கீழே அப்படிதான் வரும். இதெல்லாம் தாழ்வு என்று பொருள். ஓகேங்களா? இறக்கம் என்பது இந்த வல்லினராக வரக்கூடிய இறக்கம் என்பது தாழ்வு. ஓகேங்களா? இறங்கு துறை. இறங்கு என்பது தாழ்வு என்று பொருள் வரும். துறை என்றால் துறைமுகம் என்று பொருள். ஓகேங்களா? இரக்கமான துறைமுகம் என்று பொருள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இறை என்பது இறப்பு, அதாவது மாண்டு போதல் இல்லது இறத்தல், வரம்பு கடதல் அப்படின்லாம் பொருள் வரும். இறக்குகை, அதாவது இறங்கு அப்படின்னு வரும்போது தாழ்வு என்று பொருளும். குகை என்பது பழங்காலத்தில் உள்ள ஒரு குகையை குறிக்கும். அப்போ தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு குகை தான் இறங்குகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவு, நிலை தவறுகை. ஓகேங்களா? குறைவு, உணவு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போச்சுங்க, இரக்கம் என்றால் உணவு முதலிய உட்செலுகை. அதாவது உணவு உள்ள போகுதுங்க, பாதை அந்த இப்படி இருக்குமா, இந்த இடத்துல வாய் இருக்குமா, அந்த இடத்துல உள்ள உணவு போகுதுங்களா, இதற்கு என்ன பொருள், அந்த உணவு குழலுக்கு இரக்கம் என்று பொருள். ஓகேங்களா? நான் போச்சுங்க, இறக்கை. இறக்கை இறக்கை என்பது இந்த இடைநமரக்கூடிய ரா என்பது இறக்கை என்பதுன்னா பாதுகாத்தல், ஒளி, திருநீர். அதாவது இறக்கை என்பது பாதுகாத்தல் என்று பொருள் வரும். இந்த பாதுகாத்தல் வந்ததுனாலே நம்மளுக்கு என்ன பாதுகாத்தலே திருநீர் தான். ஓகேங்களா? திருநீர் பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி இறக்கைனா பாதுகாத்தல், திருநீரை குறிக்கும். இன்னொன்று ஒளி அந்த பொருள் வரும். இறக்கை என்பது இந்த வல்லினர வரக்கூடிய இந்த இறக்கை என்பது என்னன்னா சிறகு, அதாவது சிறகடித்து பறத்தல் இறக்கை. அந்த சிறகு, இறத்தல், கண்ணாற்றின் இருபுறங்களில் உள்ள துணைச்சுவர், அதாவது கண் இமைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுவரை தான் என்ன சொல்றாங்க, அந்த இறக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இறக்கைனா ரெண்டு, ஒன்று பறவைக்கு என்ன இருக்கு, சிறகு இருக்கு. ஓகேங்களா? சிறகு. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன இறகு இருக்கு, இந்த கண்ணின் மேலே உள்ள அந்த புருவத்திற்கு இறக்கை என்று பொருள். ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்னொன்று இறை என்பது இறத்தல், அதாவது பிச்சை எடுத்தல் அப்படின்ற பொருளை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இரங்கல். இரங்கல், இந்த இரங்கல் மேலே சொன்னார். இரங்கல் என்பது அழுகை, நெய்தல், வரிபொருள் என்றெல்லாம் பொருள். அதாவது இரங்கல் என்பது அழுகை. ஓகே. இன்னொன்று நெய்தல், அதாவது நெய்தல் நிலத்திற்குரிய இறத்தலும் இறத்தல் நிமிர்த்தலும் என்பது நெய்தல் நிலத்திற்கு உண்டான ஒரு உறுப்பொருள். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, கடல் கடந்து சென்ற ஒரு தலைவன் திரும்பி வருவானா மாட்டானா என்பது அந்த வீட்டிலுடைய அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஒரு பெண் வருந்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் இரங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இரங்கல், அதாவது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஓகேங்களா? வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தா கூட அந்த பெண் அந்த விளக்கா கூட உட்காந்துட்டு இருப்பான். அதான் நெய்தல் நிலத்துக்கு உண்டான உரிபொருளா சொல்றீங்களா? இதான் இரங்கல் என்பது நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரி பொருள், வரியாக கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இரங்கல் பொருளை சேரும். ஓகேங்களா? அதற்கப்புறம் ஒளி என்று பொருள், யாழ் என்று பொருள், நரம்போசை. ஓகேங்களா? வருந்துதல். ஓகேங்களா? என்றெல்லாம் பொருள். இங்க இரங்கல் என்பது என்ன பொருள்னா, ஒரு வகை நெல், அடைபடுகை, இறங்குத்துறை, இரக்கமான ஒரு துறைமுகம், இதெல்லாம் பொருள். இறங்குதல். இறங்குதல். ஓகேங்களா? இறங்குதல் என்னது, இறங்குதல் மனம் உருகி அப்படி இறங்கி நிறுத்த, அதான் இறங்குதல். இந்த இறங்குதல்லாம் என்னது பொருள், தாழ்வாக இருத்த. ஓகேங்களா? இதைதான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் படிக்கிற கேட்டுங்க. இறங்குதல் என்பது மனம் விலகுதல், அதாவது மனம் வருந்தி நிறுத்த. ஓகேங்களா? அப்புறம் வருந்துதல், கூறுதல், ஈடுபடுதல், பரிவு காட்டுதல், அருள் செய்தல், மனமகுதல், அழுதல், ஒழித்தல். ஏன்னா இதெல்லாமே இறங்கி ஒரு செய்தல் தான் இறங்குதல் சொல்லுவாங்க. இந்த இறங்குதல் என்பது தாவுதல், நாணுதல், கீழ் இறங்குதல், இழுதல், கரை சேர்தல், அடியில் தங்குதல், உட்செல்லுதல், தாழ்வடைதல், நஞ்சு நோய் முதலியன தணிதல், விலை குறைதல், தாழ்ந்து வணங்குதல், நிலை குறைதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த இற என்பது என்ன வச்சுக்கோ, மனம் இறங்குதல். இந்த இற என்பது தாழ்வாக இறங்குதல் அப்படின்னு பொருள் வச்சுக்கா போதும். இந்த ரகு, இறகு அப்படின்னு சொல்லலாம், இந்த ரகு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரகு என்பது என்னன்னா, ராமனின் தந்தை தசரதன் சொல்லுவாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய வம்சம் தான் ரகு வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ராமனே ரகு வம்சத்தில் பிறந்தவர் என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் ரகு என்பது என்னது, ஒரு மன்னனின் பெயர் என்று சொல்வார்கள். ஓகேங்களா? இந்த ரகு என்பது பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதியதான் ரகு வம்சம். காளிதாசர் யாரு,
வடமொழியில் மிக சிறந்த புலமை பெற்ற புலவர். அவர் தான் ரகுவம்சம். இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கூட யாரும் சொல்லுவாங்க, காளிதாஸ்ல சொல்லுவாருங்க. நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? படிங்க. நன்றி.